போட்டு போயிட்டு இருக்கு. நாங்க நேரா அந்த கடைக்கு போறோம். இது நல்ல பெரிய மீனா இருக்கு. மீன் பிடித்த மீனை ஆற்றில் விட ஆசை. ஆத்துல மீன் பிடிக்க வந்தோம். அந்த மீனை வந்து இப்படி சுட்டு சாப்பிட போறோம். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு WFT சாம்பதான் சிவகண்ணன். நாங்க எங்க இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்கள் மீனவன் கூட தான் இருக்கோம். வணக்கம் உங்கள் மீனவன். வணக்கம் உங்கள் மீனவன். வணக்கம் உங்கள் மீனவன். வணக்கம் உங்கள் மீனவன். நம்ம பாயில தான் கரையை போய்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு எங்க இருக்காங்கன்னா மூக்கையூர்ல நம்ம கூட தான் அண்ணங்க இருக்காங்க 2 பேரும். இப்போ நம்ம இந்த பைப்பர் போட்ல இக்கரையில இருந்து அக்கறைக்கு போய் அங்க நிறைய நத்தைகள் இருக்கும்னா அதை நம்ம வந்து பிடிச்சி அங்கேயே நாங்க சமைக்க போறோம். முழுசா வீடியோ பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். மேலே ஏறியாச்சு. அடுத்ததான் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி டைரக்டா இன்ஜின் எடுத்து தண்ணிக்குள்ள வைப்பாங்க. தள்ளனா தான் போகணும்னாப்ல. தள்ளுங்க. தலங்க ஐலேசா தலங்க ஐலேசா போய் பை அது என்னங்க தெரியுமா, அண்ணன் இறங்கும் வெயிட் பண்ணுங்க. கரெக்டா சொன்னீங்க. பெரிய வெயிட். பை பை. போட்டு போயிட்டு இருக்கு. நாங்க நேரா அந்த கடைக்கு போறோம். போயிட்டு இருக்கு. உங்கள் மீன் வந்து அந்த பக்கம் போட்டு ஓட்டிட்டு இருக்காரு. அவரை போய் நானும் போட்டு ஓட்ட போறேன். உனக்கு உண்மையிலே ஓட்ட தெரியுமா? ஹே, நான் GTA Vice Cityல நான் விளையாண்டுருக்கேன். உள்ள இறங்கிட்டேன். ரொம்ப ஆழமா இருக்குன்னு பார்த்தா இந்த அளவுக்கு தான் தண்ணி இருக்கு. சம்பத் கான் வேணாங்க, அவருக்கு உள்நீச்சல் தான் தெரியும் அப்படின்னாரு. கடைசி வரைக்கும் நான் இறங்க மாட்டேன், என்னால முடியாது. ஏதோ உள்நீச்சல் தெரியும்ல, இறங்குங்க. உள்நீச்சல்ல வெள்நீச்சல் யாருக்கு கற்றுக் கொடுக்கறது? கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் நான் வந்துடுறேன். போய் பிடிச்சிட்டு வாங்க. இப்போதைக்கு உள்நீச்சல் தான் தெரியும், வெள்நீச்சல் தெரியாதுங்க. கற்றுக்கிட்டு வரேன்றாரு. அதனால தனியாக நம்ம இறங்குறோம். போயிட்டாரு அண்ணன், அவரை போய் பார்க்க போறேன் நான். மீனை போட்டு ஒரு டைம் வலையை பிடிச்சாச்சு. இப்போ இன்னொரு இடத்துல வந்து வலை போட்டுருக்காங்க. எல்லாமே வந்து பெரிய பெரிய மீனா மாட்டிருக்கு. ஊளி மீன் பாருங்க. வெறும் வலையை விரிச்சு 2 பேர் 3 பேர் சேர்ந்தே பிடிச்சிடுறாங்க. ஓடிடாதா? வெறும் இந்த மீனா தான் மாட்டிருக்கு. கூலினே செம்ம டேஸ்ட் மீன் இது. புளி. ஆமா. வாய் தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இது நல்ல பெரிய மீனா இருக்கு. அதான் நம்ம இந்த மீன் பிச்சை எடுக்கும் போது இந்த வலை எது கிழிக்கிறாரா? நாங்களே ஒரு 5-6 இடத்துல வலை விட்டு மீன் கிடைக்காம வாழ்க்கையிலே முதல் தடவையா லைவா மீனை இந்த மாதிரி வலையில இருந்து பிடிச்ச உடனே கையில எடுக்கிறாங்க. அதுவும் கடல்ல. இது வந்து தாய்மார்களுக்கு ரொம்ப நல்லது இல்லையா? குறிப்பா மீனா பண்ணாவே மருத்துவ குணம் உள்ளதுங்க. குறிப்பா இந்த காரா மீனா பண்றது தாய்மார்களுக்கு பாலுக்காக கொடுப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த பால் சுறா, காரா மீன் இதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா பால் நல்லா வரும் அப்படின்வாங்க. மறந்துடாம வாங்கி கொடுங்க. கரோடாவும் நிறைய கிடைக்கும், இல்லை மீனாவும் நிறைய கிடைக்கும். காரா மீன் சாக்க முடியும். மலையில மீன் எத்தனை எடுக்கிறத நாங்க பார்த்துருக்கோம். எத்தனை ஆத்துல இறங்கல பாருங்க. எல்லாரும் குளிச்சுட்டோம். இந்த சீமன் கரண்ட கால் கூட கிடையாது. கேட்டா நீச்சல் தெரியாது. ஆளை பார்த்தா நீர் முதல்ல மாதிரி இருக்கு. நீச்சல் தெரியல.
மீன் பிடித்த மீனை ஆற்றில் விட ஆசை. ரெண்டு மீனுமே என்னன்னா நாங்கள் போட்டை கரை ஒதுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். ஆட்டோமேட்டிக்காக போட்டுக்குள்ளே ஏறி வந்துருச்சு. இன்னும் உயிரோட தான் இருக்குது இந்த மீன். மொத்தமாக நாங்கள் பிடிச்ச மீன் இவ்வளவு. அப்படியே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இவங்க முறைப்படி சுட்டு சாப்பிட போகிறோம். நோ மசாலா. நல்ல மீன் மாட்டிருக்கலண்ணே. சூப்பர் மீன். எல்லாம் ஊளி மீன் சொல்லுவாங்கண்ணே. ஊளி மீன் ரொம்ப டேஸ்டான ஒரு மீன். ரைட்டு, ஓகேண்ணே. ஒரு வித்தியாசமான அனுபவம் எங்களுக்கு. கேட்டேன் ஏன்னா இந்த மாதிரி ஒரு மீன் பிடிக்கலாமா அப்படின்னு. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக வலைய போட்டார். கப்புன்னு மாட்டிச்சு. எல்லா நேரமும் இதே மாதிரி மாட்டோமாண்ணே? இல்லை, இப்போ மெயினாக மீன் பிடிக்கிறதுக்கான நேரங்காலம் இருக்குண்ணே. மீன் வந்து எல்லா நேரம் பிடிச்ச முடியாது. எப்படின்னா இந்த காலையில் சொல்லுவாங்க கவர் பறக்குக்கு முன்ன விடிய காலம், அதை வந்து வெளுப்புன்னு சொல்லுவோம். சாயங்காலம் வந்துக்கிட்டு கவர், காலையில் கவர் அடங்குற டைம், சாயங்காலம் வந்து கவர் பறக்கிற டைம். கவர்னா என்னதுன்னா கேரிப்பாங்க. அது எப்படின்னா தண்ணியில வந்து ஒரு வகையான அந்த லைட் மாதிரி மின்னு பத்தி தண்ணிய இரவில் பார்த்தா மின்னுமா அலை அடிக்கும் போது மின்னு, அது வந்து கவர்னு சொல்லுவோம் நாங்க. அது வந்து எப்படின்னா சாயங்காலம் 5 மணிக்கு அந்த கவர் வந்து பறக்க ஆரம்பிக்கும். 6 மணிக்கு மேல பறக்க ஆரம்பிச்சிடும் அந்த கவர். அது பறக்குனது திரும்ப காலையில 6 மணிக்கு அந்த கவர் அடங்கிடும். இந்த கவர் பறக்கிற டயத்துல அடங்குற டயத்துல மீன்கள் வந்து ரொம்ப அதிகமா மாட்டும். மற்ற பகல் டைங்கள்ல எல்லாம் அவ்வளவு கிடைக்காது. இரவுல இந்த ரெண்டுக்கு இடப்பட்ட டயத்துல மீன்கள் கிடைக்காது. இதுதான் மீன் பிடிக்கிற முறை. ஆனா நம்ம சரி, ஆனா இடையில கிடைக்கும், ஆனா அதிகமா கிடைக்காது. ஆனா அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, பகல்ல தான் நமக்கு வீடியோ ஷூட்டுக்கு நல்லா இருக்குன்னு சொல்றக்காண்டி பகல்ல வந்து வலை விட்டோம். அதுல இவ்வளவு மீன்கள் கிடைக்கும். எல்லாமே வந்து நம்ம எவ்வளவு நேரம் டைம் எடுத்திருப்போம்? இது நம்ம விளையாண்டுக்கிட்டே பிடிச்சோன்னா ஒரு மணி நேரம் இருக்கும். விளையாண்டுக்கிட்டு தான் இருந்திருப்போம். வலையை விட்டுட்டு தண்ணியில விளையாண்டோம். நல்லா நீர்ல விளையாண்டுக்கிட்டே சும்மா பிடிச்சோம். ஒரு கிலோ, ஒரு 2 கிலோ கிட்ட இருக்கும். 2 கிலோ பாட்டி வேற 1 கிலோ கொடுத்துருக்கு. ஆமா, இதுக்கெல்லாம் நாங்க பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பாட்டி வேற வந்து எங்களுக்கு கொடுங்க பிடிச்ச ஒண்ணுமே இல்லை சொல்ல அவங்களுக்கு வேற கொஞ்சம் கொடுத்துட்டோம். சரி, இவ்வளவு பிடிச்சாச்சு. இப்ப இதை வந்து என்னன்னா ரொம்ப பிரஸ். இது என்ன ஐஸே இல்லாத ஒரு மீன். ஐஸ் இல்லாத ஒரு மீனுடைய டேஸ்ட் வந்து வேற லெவல்ல. கண்டிப்பா ரொம்ப நேரமா அதான் ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன பண்ண போறோம்னா நாங்க இதை அப்படியே நாங்க சுட்டு சாப்பிட போறோம் இவங்க முறைப்படி. அதாவது என்னன்னா நாங்க மசாலா இல்லையா எதுவுமே இல்லாம எப்பவுமே ஆத்துல கையாலையோ சும்மா நேர போக்கு வலைய விட்டோம் அந்த மீனை பிடிச்சிட்டு கடற்கரை ஓரத்துல சுட்டு சாப்பிடுவோம். அதே முறைதான் இப்ப இது வந்து நம்ம சமைக்கிற ஐடியால எல்லாம் வரல. ஆத்துல மீன் பிடிக்க வந்தோம், அந்த மீனை வந்து இப்படி சுட்டு சாப்பிட போறோம். அவ்வளவுதான். அதோட வீடியோ வந்து அடுத்த வீடியோ வரும், நீங்க தொடர்ந்து பாருங்க. இவ்வளவு நேரம் நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் வித்தியாசமான வீடியோவா தான் இருந்திருக்கும். எங்களுக்கே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஒரு வித்தியாசமான அனுபவம். கண்டிப்பா நீங்க அடுத்தடுத்த வீடியோல பாருங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். பாய். மீனோட கண்ணு ஒன்று பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்குன்னு. கடற்கரையோர அப்படியே நெருப்பு பற்ற வச்சு சாப்பிட்றது வேற அனுபவம். சாப்பிட மாட்டாங்க. நான்லாம் தோலோட தான் சாப்பிடுவேன்.